நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தங்கத்தின் விலை. 14 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அதே சம்பவம் மீண்டும் நடக்க போகிறதா? சரியும் பவர் ஹவுஸ். சராமாரியாக சரியுமா தங்கத்தின் விலை? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் 14 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை தான், அதுவும் தங்கத்தை சுற்றி நடந்த, பொருளாதாரத்தை சுற்றி நடந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக அலசி ஆராய போகிறோம். இப்போது அதே மாதிரி ஒரு நிலைமை வரப்போகுதுன்னு பலரும் கடந்த சில நாட்களாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்ன உண்மை இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தங்கத்தோட விலை சரியுமாங்கிற கேள்விக்கான பதில் இதில் அடங்கியிருக்கு. 2008 நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தோட கதை தான் இப்போ நான் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படியே அந்த விஷயத்துக்குள்ளே போகிறோம். நம்மளை பலருமே 2008 நடந்த சர்வதேச நிதி நெருக்கடி பலருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பலரும் அதாவது அபோவ் 35 இருக்கிறவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவில் ஒரு பெரிய வங்கிகள்லாம் திவாலாகி பங்குச்சந்தையெல்லாம் பயங்கரமாக சரிந்து போய் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், நிதி நெருக்கடி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அமெரிக்காவே தடுமாறி போய் நின்ன ஒரு சம்பவம் அது. உலகமே ஒரு பொருளாதார மந்தநிலையை நோக்கி போகுது அப்படின்னு பலரும் அஞ்சு நடுங்கினாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கி திணறினாங்க அப்படி தான் நமக்கு சொல்ல முடியும். அப்போது என்ன ஆச்சு தெரியுமா? கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக பொருளாதார நெருக்கடி வரும்போதெல்லாம் மக்கள் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான முதலீடாக தான் காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பையும் சரி இப்பையும் சரி அப்படி தான் பார்க்குறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மக்கள் பங்குச்சந்தையில் ரியல் எஸ்டேட்டில் போன்ற ஒரு ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய முதலீடுகள்லாம் விற்றுட்டு தங்கத்தில் முதலீடு பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். அதனால் 2008 ஒரு பயங்கரமான பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டு ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது கூட தங்கத்தோட விலை அதிகரிக்கத்தான் செஞ்சிச்சு. அந்த தருணத்தில் கூட இப்போதைக்கு நிலைமை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை கடுமையாக உயர்த்தினாலும் அமெரிக்க டாலருடைய மதிப்பு தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதனால் தங்கத்தோட விலை குறையும்னு ஒரு பேச்சு இருக்குது. இதனால் 2008 நடந்ததுக்கு எதிர்மறையாக இப்போ தங்கத்தோட விலை சரியும்னு சிலர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கடந்த சில நாட்களாக இது பெரிய டிபேட்டாக பேசும் பொருளாக மாறின ஒரு விஷயமா இந்த தங்கத்தோட விலை குறையுங்கிற விஷயம் பேசும் பொருளாக மாறி போயிருக்கு. ஆனால் இதில் ஒரு குழப்பம் இருக்குது. என்ன அப்படின்னா, டாலருடைய மதிப்பு தான். அமெரிக்கா டாலர் மதிப்பு உயரும்போது தங்கத்தோட விலை டாலரில் கணக்கு பண்ணுறதுனால மற்ற நாடுகளுக்கு தங்கம் வாங்குறதுக்கு அதிக டாலர் செலவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மற்ற நாடுகளுக்கு தங்கம் வாங்குறதுக்கு அதிக டாலர்கள் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. இது ஒரு வகையில் தங்கத்தோட தேவை குறைஞ்சி விலை குறைய வழிவகுக்கும் அப்படின்னு தங்கம் சார்ந்த பங்குச்சந்தை சார்ந்த வல்லுநர்கள் இந்த இடத்துல கருத்து தெரிவிக்கிறாங்க. பொதுவாக மத்திய வங்கிகளுடைய செயல்பாடுகள், மத்திய வங்கிகளுடைய வட்டி விகிதங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் உயரும்போது மக்கள் தங்கத்தில் இயல்பாகவே முதலீடு செய்வது வழக்கத்தை விட இயல்பாக கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும். அதே நேரத்தில் வங்கிகளில் பணத்தை போட்டுட்டு அதிக வட்டி சம்பாதிக்க நினைக்கிறவங்களும் இங்கே காலங்காலமாக இருக்க தான் செய்கிறாங்க. இதுவும் தங்க விலை குறைகிறதுக்கு ஒரு முக்கியமான அடிப்படை காரணமாக இருக்கலாம் அப்படின்னும் பொருளாதார நிபுணர்கள், பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்பார்ப்பு என்ன இந்த விஷயத்தில் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறது வேறு மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் உலக பொருளாதார தன்மை ஒரு நிச்சயமற்ற தன்மையாக இருக்குது. போர் பதற்றங்கள் போன்ற பல தருணங்களால் சூழப்பட்டிருக்கிறதுனால மக்கள் இன்னும் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான முதலீடாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல முன்வைக்கப்படுது. அதே நேரத்தில் சில பொருளாதார ஆய்வாளர்களுடைய கூற்றுப்படி தங்கம் விலை குறுகிய காலத்துக்கு குறையலாம், ஆனால் நீண்ட காலத்துக்கு மீண்டும் உயர்ந்து ஒரு புதிய உச்சத்தை அடையும்னு சொல்கிறாங்க. இதனால் அதாவது வெறும் கூடிய சீக்கிரமே தங்கத்தோட விலை உயர்ந்து மீண்டும் பழையபடி புதிய உச்சத்தை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் அப்படி தான் நடந்தது. சில வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி தான் புதிய உச்சத்தை தங்கம் தொட்டுச்சு. அது மீண்டும் அப்படி குறைஞ்சி உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக 2008 இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது இப்போ நடக்கும் சில வித்தியாசங்களும் அப்படியே ஒத்துப்போகுது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 2008 நிதி நெருக்கடியான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது.
2008 பொறுத்த வரைக்கும் நிதி நெருக்கடி தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது பணவீக்கம், அரசியல் பதட்டம், மத்திய வங்கிகளுடைய கொள்கை மாற்றங்கள்னு பல காரணிகள் இருக்குது. முடிவாக இப்போ தங்கத்தோட விலை சராமரியாக சரியும்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கொஞ்சம் டக்குன்னு இறங்கிட்டு டக்குன்னு ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் சராசரியாக இருக்கும். அதை உயர்ந்துக்கிட்டே போகாது, கொஞ்சம் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நேற்றெல்லாமே தங்கத்தோட விலை அதிகரித்து காணப்பட்டதுனால இந்த விஷயம் இப்போதைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்குது. ஆனால் தங்கம் நீண்ட காலத்துக்கு ஒரு நல்ல முதலீடு அப்படிங்கிற விஷயங்கள் தான் காலங்காலமாக, அது அந்த பங்குச்சந்தை முதலீடுகள்லாம் வந்த பிறகு அதிக பேர் முன்வைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படிங்கிற விஷயம் தங்கமாக இன்றைக்கி மாறி போயிருக்கு. இந்த விஷயம் பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.